ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. வாங்க, இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிருக்கோம். இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கோங்க. இது நம்மளுடைய பூஜா ரூமு. இன்றைக்கி பூ வாங்கி போடலை, விளக்கு ஏற்றியாச்சு. இவ்வளோதாங்க, சின்னதாக தான் நம்மளோட பூஜை ரூமு. ஒரு கபோர்டில் தான் நான் வச்சுருக்கேன். பூஜை ரூம் பக்கத்துலேயே கற்பூரம் டப்பா. இது கல்கண்டு எண்ணெய்ங்க. நான் எப்போதும் பூஜை போடும்போது கல்கண்டு இல்லைன்னா திராட்சை எது இருக்குதோ வச்சு நான் பூஜை போட்டுருவேங்க. அடுத்தது வாங்க பார்க்கலாம். இது நம்மளோட கட்டிங் டேபிளுங்க. நம்மளோட டைலர்ன்றதுனால இது என்ட்ரன்ஸ்லேயே கட்டிங் டேபிள் பக்கத்தில் போட்டு வச்சுருக்கோம். இது கஸ்டமரோட கிளாத்தெல்லாம் இருக்கும். இது கேன்வாஷு. அயனிங் டேபிள், கட்டிங் டேபிள் எல்லாமே இதுதாங்க. இதெல்லாம் கஸ்டமரோட கிளாத்து. நான் எதுவும் தொட மாட்டேன். ஏதாவது இது மிஸ் ஆகிடும் சொல்லிட்டு எடுக்க மாட்டேன். இன்ச்சு டேப்பு. இது கட்டிங் சிசர். இது ஓவர்லாக் மிஷினுங்க. அடுத்தது இது பட்டன் மிஷினு. ப்ரெஸ் பட்டனுக்காக இது பட்டன் மிஷின். இது ஓவர்லாக் மிஷின் சின்னது தான். சும்மா ஒரு ஸ்டூலில் ஃபிட் பண்ணியிருக்கு. இது லெஃப்ட் சைட் பக்கம் தண்ணி கேனெல்லாம் நம்ம வந்து வாரத்தில் ஒருக்கம் தண்ணி கேன் வரும். அதுக்காக நான் வாங்கி வச்சுக்குவோம். இது ஷூ ரேக்கு. மேலேயே செப்பல் பாக்ஸு, கொடை எல்லாமே நாங்கள் வச்சுருப்போங்க. சட்டுன்னு நம்ம தேட வேண்டாம், பட்டுன்னு எடுத்துன்னு போகலாம். இது வந்து நம்ம சின்ன பையனோட பாக்ஸிங் பேகு. அவர் பாக்ஸிங்கில் இருக்கார். அவரோட பாக்ஸிங் பேக் இது. மேலே இருக்குது ரெயின் கோட்டு. கொஞ்ச நாளாக இப்போ நடுவில் மழை வந்தனால ரெயின் கோட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒட்டடை குச்சிங்க. அடுத்தது வாங்க டிவி ஷோ பார்க்கலாம். நம்ம ஹால்லேயே டிவி வச்சுருக்கோம். இது ஹோம் தேட்டர். அடுத்தது ஒய்ஃபை இருக்கும். கேபிள் கனெக்ஷனில் இல்லைங்க, ஒய்ஃபை தான் நம்ம பார்க்குறது. இது வந்து ஃபால்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவார். டிவி ஆன் பண்ணலை. இதுதான் நம்ம மிஷினு, டைலர் மிஷினுங்க. இது த்ரெட்டு ட்ரே. இது நூல் ட்ரே. இன்ச்சு டேப்பு. அதுக்கு பின்னாடி ஜன்னல் இருக்குங்க. ஹாலோட ஜன்னல் இது. இது டைலர் ஸ்டூலு. இதில் தான் உட்காந்து தைக்கிறது. அடுத்தது இன்னொரு மிஷின் வந்து ரிப்பேரில் இருக்குதுங்க. அது எமர்ஜென்சிக்கு எப்பாச்சும் இந்த ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் இன்னொரு மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது இன்னொரு மிஷினை வாங்கி வச்சுருக்கு. எல்லாம் செகண்ட் ஹேண்டில் தாங்க வாங்கினது. இது வந்து ரிப்பேரில் இருக்கனால மோட்டர் கட்டி இதை தனியாக வச்சுருக்காரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஹால்லேயே நம்ம வந்து கட்டில் ஒன்று போட்டிருக்கோம். யாராச்சும் வந்தால் நமக்கு வந்து சோஃபா சீட்லாம் கிடையாது. யாராச்சும் வந்தால் உட்காரட்டுன்ட்டு ஒரு சின்னதாக அந்த ஒரு கட்டில் ஒன்று போட்டிருக்கோம். அது மேலே வந்து கஸ்டமரோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. கஸ்டமரோட கவர்லாம் இருக்குது. துணி அவங்க கொடுக்குறதெல்லாம், தைக்கிறதுக்கு வந்துருக்கிறதெல்லாம் அப்படியே கவரோட அப்படியே வச்சுருப்போம் நாங்கள். இவ்வளோதாங்க ஹால்லே பூஜா ரூமு வச்சுருக்கோம். பூஜா கபோர்டு. இது வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேருங்க. இதுதான் நம்ம வாங்கின ஃப்ரிட்ஜு இது. ஆனால் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓரங்கட்டி தான் வச்சுருக்கு. இது அரிசி ட்ரம்மு. பூஜை கபோர்டு பக்கத்துலேயே, சாமி கபோர்டு பக்கத்துலேயே நம்ம வந்து அரிசி ட்ரம்மையும் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க.
இங்கே என் பெரிய பையன் தான் தூங்குவாப்பில். பெட்டெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா கட்டில் தான் போட்டு வச்சுருக்கு. இதான் நம்ம பசங்களோட 2 பசங்களோட ட்ரெஸ்ஸு தான் இங்கே மடித்து வச்சுருக்காங்க. இந்த கபோர்டில் பசங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, அவங்களோட புக்ஸு, ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுருப்பேன் நான். இதை எங்கள் பெரிய பையன் உட்காந்து ஏதாவது லேப்டாப் ஏதாச்சும் நோண்டிட்டு இருப்பாப்புல. இது அவனோட லேப்டாப்புங்க, 2 லேப்டாப்பும். இது அவரோட டேபிள். இதில் தான் உட்காந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதோ இல்லை படிக்கிறதோ ஏதாச்சும் பார்ப்பாங்க. இது சார்ஜர்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காரு. அது பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது. இப்போ ஒரு 2 ஜன்னல், ஒரு ஜன்னலில் அவன் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கான். இது அவரோட பேக். இது அவ்வளோதாங்க இந்த ரூமில். அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் பெரிய பையன் வந்து அவரோட ட்ரெஸ்லாம் ஹேங்கரில் மாட்டி வச்சுருப்பாப்புல. அவர் போயிட்டு வந்து அவுக்கிற ட்ரெஸ்ஸு மேலே ஹேங்கரில் மாட்டி வச்சுருப்பாரு. அவ்வளோதாங்க இந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் அவ்வளோதான் திங்ஸ் எல்லாம். அடுத்தது வாங்க நம்ம 2வது பெட்ரூம் பார்க்கலாம். இதுதாங்க 2வது பெட்ரூம். இதில் நான் மட்டும் தான் தூங்குவேன். சில டைம் சின்ன பையனும் தூங்குவாப்புல. இது நம்மளோட கிரைண்டரு. இது வந்து செகண்டர் பழைய ஃப்ரிட்ஜுங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதுனால தற்சமயத்துக்கு இது செகண்டரில் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சோம். கம்மி காசு தான் கொடுத்து இதை நாங்கள் வாங்கி வச்சோம் ஒரு வீட்டில் இருந்து. இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது பழைய ஃப்ரிட்ஜுன்றதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்குங்க. இது பழைய பீரோ. பாய் போட்டு தான் நம்ம தூங்குறது. நாங்கள் பாய்ங்களும் மேலே வச்சுருக்கோம். இங்கே இந்த ரூமில் கட்டில் கிடையாது. இது வாஷிங் மிஷினுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலில் பறவை சத்தம் கேட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பறவை வச்சுருந்தாங்க. இப்போ ரொம்ப சத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா பறவையும் நாங்கள் கடையில் கொடுத்துட்டோம். சேல் பண்ணிட்டோங்க. தெரிஞ்சவங்க வீட்டையும் கொடுத்துட்டோம், கடையிலையும் மீதி இருக்கிறத கொடுத்துட்டோங்க. வெறும் இப்போ கூண்டு மட்டும் தான் வச்சுருக்கோம். சரி கூண்டு இருக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி கூண்டு நாங்கள் கொடுக்கல, அது மட்டும் வச்சுருக்கோம். கீழே சோப்பு பவுடரு, டப்பு, இதெல்லாம் துணி துவைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருப்போங்க. அவ்வளோதான். இது இங்கே வந்து நம்ம இந்த ரேக்கில் என்னோடய ட்ரெஸ் இருக்கும். கீழே தலைக்காணி இதெல்லாம் வச்சுருக்கேன், தலைக்காணி வச்சுக்கலாம். இங்கே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்கும். சாரீ, ப்ளவுஸு, நைட்டிலாம் வச்சுருப்பேன். இங்கே வந்து மசாலாலாம் அரைச்சி வைக்கிறோம்ல, மாவு மசாலா அந்த இதெல்லாம் பக்கெட்டெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். அடுத்தது நம்ம போடுற பவுட்ரு பொட்டெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. இது என் சின்ன பையன், அவன் கழட்டுற ட்ரெஸ்ஸை இங்கே மாட்டி வைப்பான் காலேஜ் போயிட்டு வந்து. இது என்னோடய பேகு, ஹேண்ட் பேகு. அவ்வளோதாங்க இந்த ரூமில். இந்த ரூமில் உள்ள திங்ஸ் அவ்வளோதான். இது செகண்ட் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. அடுத்தது வாங்க கிச்சனை பார்க்கலாம். ஷிங்க்கு இங்கே இப்போ நம்ம புதுசாக வாங்கின ஸ்டவ்வுங்க இது. இந்த ஸ்டவ்வை நான் அன்பாக்சிங் நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். 3 பர்னர் உள்ள ஸ்டவ் வாங்கியிருக்கேன். அது பின்னாடி ஜன்னல் இருக்குதுங்க, அதனால் நான் எண்ணெய் பிசுக்கெல்லாம் படுன்னு சொல்லி அது பின்னாடி அட்டையும் பேப்பரும் நான் அப்படியே வச்சுருப்பேன், ஒட்டி வச்சுருப்பேங்க. மிக்ஸி, நம்ம கிச்சன் டேபிள் மேடையில் மிக்ஸி வச்சுருக்கோம். அடுத்தது ஜாரு, உப்பு ஜாரு வச்சுருப்பாங்க. ஒன்று சால்ட்டு, ஒன்று வந்து கல் உப்பு. இது நான் வந்து அடியில் உப்பு வந்து தேவையான அளவு நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுப்பேன். இது கல் உப்பு. இதுவும்
கல் உப்பு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன், அதனால் சீக்கிரம் அது குறைஞ்சிரும். அதையும் பவுலில் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து நம்ம இடிக்கிற கல், மிக்ஸி வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்காக இந்த வெங்காயத்தை குத்தி வச்சுருக்கேங்க, தோசை சுடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கத்தியெல்லாம் நம்ம ஒரே இதில் போட்டு வைக்கணுன்றதுக்காக டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு. இது நான் பாத்திரலாம், இது செகண்டு சிலிண்டருங்க, 2வது சிலிண்டர் இது. அது பாத்திரலாம் கழுவி வச்சுருப்பேன். இது வந்து இது தாங்க நம்ம செல்ஃபு, சின்னதாக தான் இருக்கும். இதில் பூண்டெல்லாம் வச்சுருக்கேன். இது வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஜல்லடை. இது சாமான்லாம் நம்ம கழுவி கவுக்குறது. தண்ணி வந்து உப்பு தண்ணிங்க, அதனால தான் சீக்கிரமாக அந்த இதுவெல்லாம் இப்படி இதுவாகிடும். சும்மா இது மசாலா டப்பிங்க, இவ்வளோதான் சாமான். ரேக்கு சின்னது, அதனால் எது வச்சாலும் பட்டு பட்டுன்னு விழுந்துடும், அதனால் கச்சமிச்சு தான் வைக்கிறப்பல இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற சட்டி. இதெல்லாம் இது கிச்சன் மேடை கீழேயே ஒரு பேப்பரை வச்சு நான் இதெல்லாம் சட்டியெல்லாம் நான் கவுத்து வச்சுருப்பேங்க. அதே தான் கேஸு, இன்னொரு கேஸு. அவ்வளோதாங்க கிச்சனோட சைஸு. கிச்சனில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ தான். இது 2. அவ்வளோதாங்க நம்மளோட ஹோம் டூரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்